தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தியை பார்த்து வருகிறோம். காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய முனைப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுதாகர். தற்போது ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபி விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. சேரம்பாக்கம் அடுத்த களம்பாக்கத்தை சேர்ந்த இளைஞர் தனுஷ் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜய்ஸ்ரீ என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி இருக்கிறது. இதனை அடுத்து இவர்கள் இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய இவர்கள் 2 பேரும் தலைமறைவாகி உள்ளனர். காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் களம்பாக்கத்திற்கு வந்த கும்பல் ஒன்று வீட்டுக்கு புகுந்து மிரட்டல் விடுத்ததோடு தனுஷின் தம்பி சிறுவனை அடித்து அந்த கும்பல் காவல்துறை வாகனத்தில் கடத்தி சென்றதாக புகார் எழுந்தது. இந்த புகாரை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட அந்த விசாரணையில் பெண்ணின் தந்தை வரதராஜன் மற்றும் மணிகண்டன், கணேசன், சரத்குமார், ஓய்வு பெற்ற முன்னாள் எஸ்ஐ மகேஸ்வர் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி கூலிப்படையை வைத்து சிறுவனை கடத்தியது தொடர்பாக பூந்தமல்லி அடுத்த ஆந்திரசன்பேட்டை பகுதியில் உள்ள புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியின் வீட்டிற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அவர்களை கைது செய்ய வீட்டிற்கு வந்ததாக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போவதாக காட்டு தீ போல் பரவிய தகவலை அடுத்து 2000க்கும் மேற்பட்ட புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் குவிந்ததால் அந்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. மேலும் தற்போது புரட்சி பாரத தொண்டர்கள் கூறியதால் அவரை கைது செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி புரட்சி பாரத கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பாக போடப்பட்டுள்ள அனைத்து போலீசாரையும் வெளியேறினால் விசாரணை அதிகாரி உள்ளிட்ட 3 பேரை மட்டுமே அனுமதிப்பதாக புரட்சி பாரத கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். விசாரணை சம்மன் உள்ளிட்ட எந்தவித ஆவணமும் இல்லாமல் புரட்சி பாரத கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய காவல்துறை முனைப்பு காட்டு வருவதாக நிர்வாகிகள் குற்றச்சாட்டி கோஷங்கள் ஈட்டு வருகின்றனர். போலீசாரை தொடர்ந்து அனுமதிக்காததால் தற்போது ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் அதிஉறவு படையினர் வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. தற்போது ஆவடி காவல் ஆணையர் கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி தலைமையில் துணை ஆணையர், உதவி ஆணையர் உள்ளிட்ட பலர் அதிகாரிகள் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சுதாகர்.